வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கார்த்திக் ஸ்டடி சர்க்கிள் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மிஸ்ஸிங் நம்பர் கொஷின் பாருங்கள். இது வந்து ஒரு 3x3 மேட்ரிக்ஸ், கரெக்டாக? அதாவது 3 rows இருக்குது, 3 columns இருக்குது. ஓகே, இங்கே என்ன லாஜிக் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு என்ன நம்பர் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்? 11 இருக்கா? இதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ 11 3s are 33 இங்கே எழுதுகிறேன். இப்போ இந்த லாஸ்ட் நம்பர் என்னது? 30. இதை 3ஆல் டிவைட் பண்ணுங்கள். ஸோ 30 divided by 3 10. ஓகே, இப்போ இந்த ரெண்டு நம்பர்ஸ் ஆட் பண்ணுங்க, 43 வருதா? உங்களுக்கு இந்த நடுவில் இருக்க நம்பர் கிடைச்சிரும். இதுதான் லாஜிக். இப்போ இந்த லாஜிக் கரெக்டான இந்த தேர்ட் ரோவில் டெஸ்ட் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதுதானே நம்பர் 1 சொல்லுவோம். இப்போ என்ன பண்ணும்? 16 3ஆல் மல்டிபிள் பண்ணும். ஸோ 16 3s are 48. அது கூட எதை ஆட் பண்ணும்? இந்த லாஸ்ட் நம்பரை அப்படியே ஆட் பண்ணிடாதீங்க, 3ஆல் டிவைட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணுங்க. ஏன்னா இதுதான் லாஜிக் ஆக்சுவலாக. ஓகே, அப்போ 24/3 8. இப்போ இந்த 48 80 ஆட் பண்ணுங்கள். உங்களுக்கு நடுவில் இருக்க நம்பர் 56 வந்துடும். ஓகே, நம்ம லாஜிக் கரெக்ட். இப்போ இந்த லாஜிக்கை இந்த செகண்ட் ரோ இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், இங்கே அப்ளை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 7 இருக்கா? ஸோ 7ஐ 3ஆல் மல்டிபிள் பண்ணும். ஸோ 7 3s are 21 ப்ளஸ் லாஸ்ட் நம்பர் என்னது? 12. இதை 3ஆல் டிவைட் பண்ணுங்கள். ஸோ 12/3 4. அப்போ இந்த கொஷினோட ஆன்சர் 21 + 4 25 தான். ஸோ லாஜிக் கிளியராக இருக்குல்ல? இதெல்லாம் கொஞ்சம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணால் தான் நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் ஈஸியாக யோசிக்க முடியும். பார்த்தோன்னே நல்லா தொடர்ந்து இந்த மாதிரி கான்செப்ட்ஸ், இந்த மாதிரி எதெல்லாம் நோட் புக்கில் எழுதி வச்சுட்டு பார்த்துக்கிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஒன்ஸ் இன் அ வீக் ஆச்சு அட்லீஸ்ட். அப்போ இந்த கொஷினுக்கு ஆப்ஷன் பி 25 தான் ஆன்சர். கிளியரா ஃப்ரெண்ட்ஸ்? தேங்க்யூ.